இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்பாதீங்க. எல்லா இன்ஸ்டிடியூட்லயுமே ஒரு 3 ஹவர் எக்ஸாமுக்கு 3 ஹவர் கொடுக்க மாட்டாங்க. 2.25 ஹவருக்கு வந்து ஹையர் கட் ஆஃப் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். பிசிக்ஸ் வரலன்னு சொல்றவங்களுக்கு சீட்டு வராதுங்க. அந்த 40 மார்க்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரிக்கு. ஏதோ ஒரு ஜஸ்ட் ஒன்று வச்சிருப்பான் பாருங்க, அந்த ட்விஸ்ட் தான் நீங்க வந்து பார்க்கணும். அதுக்கு தான் மார்க். வணக்கம், உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து சார் இந்த வாட்டி கட் ஆஃப் கம்மி ஆகிடும்ன்றாங்க சார். டெஃபினட்டாக எனக்கு மார்க் கொஞ்சம் நான் பரவாயில்லையா, நான் கம்மியாக எடுத்தா கூட அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ரைட்டா? அது சம்மந்தமாக தான் நம்ம வந்து சில கிளாரிஃபிகேஷன் கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ. தயவுசெய்து யாரெல்லாம் நீட் 2025 எழுத போகிறீங்களோ அவங்கெல்லாம் இந்த வீடியோவை பாருங்கள். ரெண்டாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா எழுதினாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க. சரியா? ரொம்ப முக்கியமான வீடியோ. கம்பல்சரி லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோவை வந்து பார்க்கணும். உங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட். இது வரைக்கும் நீங்கள் என்ன டிசைட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. பட் இந்த வீடியோ பார்த்தோமே ஐயோ இல்லைடா, நம்ம ஏதோ ஒன்று நினச்சோம், ஏதோ ஒன்று நடக்க போது, நம்ம வந்து மூச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வீடியோ பதிவாக இந்த வீடியோ பதிவு இருக்க போகுது. வீடியோக்கு போகலாமா? வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆர்ஜிஆர் அகாடமி ப்ரோக்ராம்ஸ் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியும், நீட்டுக்கு, ஜேஇக்கு, தென் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கு இதெல்லாம் வந்து கிளாஸஸ் வந்து ஆல்ரெடி கிராஷ் கோர்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் இப்போ இமிடியேட்டாக ஜாயின் பண்ணி பார்க்கணும் அப்படின்றப்ப ஐசரோட ஆப்டிடியூடுக்கு வந்து நிறைய பேர் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஐஐடியிலேயே ஐசர் அந்த ஆப்டிடியூட் டெஸ்ட் மூலயமா போகிறதுக்கான ஒரு கோர்ஸ் இருக்குது. தென் ஐசரில் 7 ஐசருக்கும் போகிறதுக்கான ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அப்படின்றதுனால யாரெல்லாம் வந்து நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்க கூட அதை சேர்த்து மேக்ஸ் பண்ணணும். யாரெல்லாம் ஜேஇக்கு பண்ணியிருக்காங்களோ அவங்களாம் அது கூட சேர்த்து பயாலஜி பண்ண போகிறோம். சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஜேஇக்கு என்ன சிலபஸோ நீட்டுக்கு என்ன சிலபஸோ அதே தான் வந்து பார்த்திங்கன்னா ஐசரோட ஆப்டிடியூடு எக்ஸாம்ஸ்க்கும். சரியா? அதனால் நீங்கள் எதுவுமே ஒரி பண்ணாதீங்க. அதே போல் வேறு மற்ற என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்குல்ல, சப்போஸ் விஐடி இருக்குது, அமிர்தா இருக்குது, எஸ்ஆர்எம் ட்ரிபிள் எக்ஸாம்ஸ் இருக்குது. இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா காமன் சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ்னா ஃபிசிக்ஸ் எல்லாருமே, எலக்ட்ரோஸ்டாட்டிக்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக், எல்லா இடத்துலையுமே எலக்ட்ரோஸ்டாட்டிக் தான். கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆல் இண்டியா லெவலில் என்டிஏ ரெடி பண்ணுற பேட்டர்னில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின்ஸ் வந்து எல்லாருமே கொடுக்குறாங்க. அதனால் அதுக்கேற்ற மாதிரி யார் ரெடி ஆகுறீங்களோ அவங்க இந்த எக்ஸாம்ஸ்லாம் கிராக் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அது ஆர்ஜிஆரில் இப்போ நடந்துட்டுருக்கு. ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லேயும் இந்த கிளாஸ் போகுது. 40 days ப்ரோக்ராமு 1ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மே 10th வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் போகும். சப்போஸ் தேவைப்படுது அடிஷ்னலாக டேட்ஸ் வேணும்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்போம். ஜாயின் பண்ணிக்கிடுங்க. ஏதாவது தகவல் வேணும்னா 9176752121 இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. அப்படி இல்லை அப்படின்னா கீழே கூகுள் ஷீட் கொடுத்துருக்கோம். கூகுள் ஷீட்டில் உங்கள் நேமு, காண்டாக்ட் நம்பர், எந்த ஊரில் இருக்கீங்க, இது மட்டும் டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணி தகவல் கொடுப்பாங்க. பட் நிறைய பேர் சார் கூகுள் ஷீட்டில் கொடுத்தோம் எங்களுக்கு கால் வரலன்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து கால் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் கால் பண்ணுறதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகும். அப்படி உங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக இருந்தால் நீங்கள் நேரடியாக கால் பண்ணி பேசிடுங்க. ஓகே, நம்ம வீடியோவுக்கு போகலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம்ஸ் வந்து எல்லாருக்குமே தெரியும். மே வந்து 2025 4ஆம் தேதி நடக்க போகுது. இது வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, லாஸ்ட் ஃபியூ இயர்ஸை கம்பேர் பண்ணுறப்ப ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆன நம்பர்ஸு இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா கம்மி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கான ரீசன் நிறைய பேருக்கு தெரியாது, சில பேருக்கு தெரியும். நாள் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இருந்தது. பட் இந்த வருஷம் லாஸ்ட் இயர் ராதாகிருஷ்ணன் கமிட்டி வந்து பரிந்துரையினால வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து எக்ஸாக்டாக அந்த டேட்டில் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ரைட்? அதனால் ஒன்று இந்த நம்பர்ஸ் வந்து கம்மியாக இருக்கே தவிர மற்றபடி நம்பர்ஸ் வந்து லாஸ்ட் இயர் என்ன நம்பர்ஸ் இருந்தோ அதே நம்பர்ஸ் தான் வந்திருக்கு. அதனால் நீங்கள் போட்டு குழப்பிக்க வேண்டாம். லாஸ்ட் இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த நம்பர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 30 லட்சம் பேரை கிராஸ் ஆகிருக்கும். ஆனால் நல்லா எழுதுகிறவங்க, நல்லா படிக்கிறவங்க, ஏற்கனவே தெளிவாக இருக்கிறவங்க, நான் பண்ணணும்னு முடிவு பண்ணவங்க, நான் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறவங்க, இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து முடிச்சிட்டாங்க. அதனால இந்த கட் ஆஃப் கம்மியாகும்னு யாரோ சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அவங்க பேசுறதெல்லாம் நீங்கள் கேட்டுக்கிட்டு எனக்கு மார்க் கம்மி வந்தால் பரவாயில்ல, நான் பயாலஜி மட்டும் பார்த்துக்கிறேன், நான் ஃபிசிக்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணுறதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன், எனக்கு அது வரமாட்டேங்குது, வரலன்னா பரவாயில்ல, நான் வந்து ஸ்லோ பண்ணிக்கிறேன் இப்படின்றதெல்லாம் நினச்சிங்கன்னா வருத்தப்படுவீங்க. தயவு செய்து அந்த மாதிரியான வீடியோஸை வந்து கட் ஆஃப் வந்து குறையும்னு சொல்கிறாங்க பாருங்க. இல்லை இந்த வாய்ப்புகள்லாம் இருக்குது. இந்த போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஹவர் தான் கொடுத்தாங்க, இந்த வருஷம் 3 ஹவர் தான் கொடுத்துருக்குறாங்க,
போன வருஷம் 3 ஹவர் 20 மினிட்ஸ் இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்பாதீங்க. எல்லா இன்ஸ்டியூட்லையுமே ஒரு ப்ராப்பராக வந்து கண்டக்ட் பண்ணுற கோச்சிங் சென்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸ்க்கு தான் ப்ரிப்பரேஷன் லாஸ்ட் இயருக்கும் வந்து பசங்களுக்கு கொடுத்தாங்க. 3 ஹவர்ஸில் எப்படி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ட்டு. யூ டோன்ட் டேக் த ஃபர்ஸ்ட் 10% தான் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் 10% ஸ்டூடெண்ட் தான் வில் கெட் த சீட்டு. ஏன்னா நீங்கள் 23.5 லட்சம் பேரில் டாப்பில் வரக்கூடிய ஒரு 10% எடுத்துங்களேன், 2,30,000 பேர் இருப்பாங்க. அந்த 2,30,000 பேரில் தான் அந்த சீட்டு வந்து டிசைட் பண்ண போகுது. அந்த சீட்டு டிசைட் பண்ணுறவங்க எப்படி இருப்பான்னா, ஃபோக்கஸ்டாக இருப்பான், பண்ணணும்னு நினைப்பான், ஏற்கனவே பண்ணியிருப்பான், டைமை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவான், ப்ரிப்பேர் பண்ணுவான், என்னெல்லாம் பண்ணணுமோ மார்க் எடுக்கிறதுக்கு அதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. இன்ஸ்டியூஷனும் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஹவர் எக்ஸாமுக்கு 3 ஹவர் கொடுக்க மாட்டாங்க. 2.25 ஹவருக்கு வந்து குழந்தைங்களை ப்ரிப்பேர் பண்ணுவோம். அப்போ 3 ஹவர் 20 மினிட்ஸ்னா 3 ஹவருக்கு ரெடி பண்ணியிருப்பாங்க. சரியா? அதனால நீங்க இதெல்லாத்தையும் போட்டு போன வருஷம் 3 ஹவர் 20 மினிட்ஸ் அதெல்லாம் புதுசா வரவங்க எங்க கட் ஆஃப் கம்மியாகும்னா நீங்க பார்டர் கீழே மார்க்ல பார்க்கலாம். போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 118ல இருந்து மார்க் ஜாஸ்தி ஆயிடுச்சேன்றாங்களா, அங்க வேணும்னா நீங்க கட் ஆஃப் கம்மி பார்க்கலாம். அது வந்து 100 மார்க், 110 மார்க், 105 மார்க் அந்த மாதிரி பார்டர்ல நீங்க பார்க்கலாமே தவிர ஹையர் கட் ஆஃப் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். அதனால தயவு செய்து யாருன்னா மாணவர்கள் வந்து கட் ஆஃப் ஆகும், எனக்கு பரவாயில்ல, நான் பிசிக்ஸ்ல எனக்கு இதெல்லாம் வரல அப்படின்னா கூட நிறுத்திக்கிறேன் அப்படின்னா, பிசிக்ஸ் வரலன்னு சொல்றவங்களுக்கு சீட்டு வராதுங்க. பிசிக்ஸ் யாரெல்லாம் வந்து ட்ரை பண்ணி நியூமெரிக்கல்ஸ் சால்வ் பண்றதுக்கு ரெடியா இல்லையோ அவங்க எல்லாம் they won't get seat in government medical college. We are talking about only government medical colleges. இந்த 36+1 37 கவர்மெண்ட் சீட்டு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பிசிக்ஸ்ல கம்பல்சரி 120 to 130 எடுத்தாதாங்க நடக்கும். அதனால மற்றவங்க சொல்றாங்க மார்க் கம்மியாயிடும் சொல்றாங்க, போன வருஷத்தோட 30 மார்க் கம்மியாகும் சொல்றாங்க, 20 மார்க் கம்மியாகும் சொல்றாங்க, 10 மார்க் கம்மியாகும் சொல்றாங்கன்னா அதெல்லாம் நம்பாதீங்க. போன வருஷத்தோட கட் ஆஃப் கம்பல்சரி அந்த கட் ஆஃப் அப்படியே இருக்கும், இல்லைன்னா இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குமே தவிர கம்மி ஆகாது. நம்பர்ஸ் நான் சொன்ன மாதிரி நம்பர்ஸ் ஆல்ரெடி போட்டதுக்கு வந்து நிறைய டைம் கொடுத்தாங்க, அதனால இந்த வாட்டி டைம் இல்லை, அதனால கம்மியாக இருக்கலாம். ஆனால் ஃபோக்கஸ்டு க்ரௌடு போடுவாங்க. ரைட்டா? ரெண்டாவது, இந்த 3 ஹவர் 20 நிமிஷம் கொடுத்தாங்க, இதை வாட்டி 3 ஹவர் தான் வச்சிருக்காங்கன்னா 3 ஹவர் 20 நிமிஷம் கொடுத்தப்போ 3 ஹவருக்கு தான் ட்ரைனிங் இருந்தது. இப்போ 3 ஹவர் கொடுக்குறப்ப 2.25 ஹவருக்கு ட்ரைனிங் இருக்கு. ஏன்னா ½ ஹவர் முன்னாடியே முடிக்கிறதுக்கு தான் அந்த ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதே போல 3 ஹவர் 20 நிமிஷம் இருக்கிறப்ப பசங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லெத்தாஜி இருக்கும். இப்போ இல்லை, ஐயோ நம்ம 3 ஹவர்ஸ் தான் இருக்கு நம்ம பண்ணணும்னு இருக்கும். இன்னொன்னு சொல்றாங்க, பார்ட் ஏ வந்து இருந்தது, பார்ட் பி இருந்தது, அதுல பார்ட் பில 10 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க, அதுல 5 ஆப்ஷன் இருந்தது, அதுல சூஸ் வந்து பண்ணி ஆன்சர் பண்ண முடியும். அப்படின்னா சூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா டைம் இது பண்ணலாமா அது பண்ணலாமா இது வருமா ஈஸியா வருமானு பார்த்துட்டு வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்து மார்க் போறதுக்கு தான் வழியே தவிர இந்த வருஷம் பாத்தீங்கன்னா அது சாய்ஸே கிடையாது. 45 கொஸ்டின் டைரக்ட் அடிச்சாங்கன்னா 30 அப்ப 30க்கு 30 எடுத்திருக்காங்க. 720 மார்க் எடுக்கிறாங்கன்னா சாய்ஸ் இல்லாமையே தான் 720 மார்க் வந்த காலமும் இருக்கு. இப்ப சாய்ஸ் கொடுத்து வந்ததுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடியே 720 மார்க் எடுத்திருக்காங்க பசங்க. அதனால டோன்ட் பிலீவ் தீஸ் பீப்புள் வேர்ட்ஸ். அவங்க எல்லாம் வந்து ஏதோ வந்து மக்களுக்கு வந்து சந்தோஷமா இருக்கணும், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாலியா படிக்கணும் அப்படின்னு இருப்பாங்க. அந்த மைண்ட் நம்மளுக்கு வேண்டாம். நம்மளும் ஜாலியா தான் படிக்கணும், நம்மளும் சந்தோஷமா தான் படிக்கணும், நம்மளும் ஹாப்பியா தான் படிக்கணும். ஆனா போக்கஸ்டோட படிக்கணும். எவனோ சொல்றான், ஏதோ சொல்றான், என்னுடைய டீவியேஷன் சரி பரவாயில்ல அப்படின்னு ரிலாக்ஸ் பண்ண 30 நாள் ஒரு தவம் மாதிரி இருக்கணும். எப்படி சபரிமலைக்கு போனாங்கன்னா காலில் செருப்பு போடாம அந்த மாசம் ஃபுல்லா நடக்கிறாங்களோ அந்த மாதிரி உங்களுடைய ஃபோக்கஸ்டு டுவர்ட்ஸ் மெடிக்கல் காலேஜோட சீட்ஸ் தான். 720 மார்க் 720 மார்க் டார்கெட் 720 700 வந்தா நான் வேணாம்னு சொல்ல போறோமா, இல்லை 680 வந்தா வேணாம்னு சொல்ல போறோமா? Don't aim for 600 550 and all. 600 550 aim பண்ணி சப்போஸ் 600 aim பண்றீங்க 580 வந்துச்சு, 581 கட் ஆஃப், எதுக்கு வருத்தப்படுவாங்க? 650 aim பண்றீங்க 630 தான் கட் ஆஃப், 640 வந்தது, சந்தோஷம் தான். ரைட்டா? அதனால நீங்க எய்ம் பண்றது வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கணும். அதே போல ரிப்பீட்டர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து ரிப்பீட் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரிப்பீட் பண்ணாதவங்க யாருன்னா இந்த பார்டர்ல இருக்கிறவங்க, அதான் அகைன் சொல்றல, கம்மி மார்க் எடுத்தவங்க, இதெல்லாம் நம்பிக்கையே இல்லாதவங்க. ஹையர் கட் ஆஃப் இருக்கிறவங்க அதான் சொல்றல, 1 மார்க்ல 2 மார்க்ல 10 மார்க்ல போனவங்கலாம் கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட் பண்றான். எப்படியானா இந்த வாட்டி சீட்டு எடுத்தே ஆகணும்னு இருக்கான். அவன்லாம் வந்து பணம் கொடுத்து அப்ராடு போய் படிக்கல. அவன்லாம் பணம் கொடுத்து அப்ராடு போய் படிக்கிறவங்க, இல்லைன்னா டீம்ட் யூனிவர்சிட்டியில சீட்டு வாங்கினவங்களாம் யாருன்னா மார்க் வராதவங்க, அவங்களால முடியாதுன்னு நினைக்கிறவங்க, ஐயோ இதெல்லாம் எனக்கு கஷ்டம்னு நினைக்கிறவங்க, இதெல்லாம் படிச்சு நம்மளால பாஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க, ஒரு வருஷம் வெயிட் பண்ணா கூட என்னால மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க தான். மென்டாலிட்டி அந்த மாதிரி இருக்கிறவன் தான் வந்து பாத்தீங்கன்னா வேற டைவர்ஷன் போறான். ஆனா இல்ல, நான் மார்க் எடுக்க போன வாட்டி நான் எடுத்தேன், எஃபோர்ட்ஸ் போட்டேன், 1 மார்க் போயிடுச்சு, 2 மார்க் போயிடுச்சு, 10 மார்க் கம்மியாயிடுச்சு, 20 மார்க் கம்மியாயிடுச்சு, நான் ஒரு வருஷம் நான் கஷ்டப்பட்டா கூட நான் என்னால அடிச்சிருவேன். போன வருஷம் நான் எடுத்ததோட கட் ஆஃப் தான் இன்க்ரீஸ் ஆச்சு, ஆனா என் மார்க் இன்க்ரீஸ் ஆச்சு.
ஆனால் என்ன ஆச்சு, கட் ஆஃப் எதிர்பார்க்கறதுக்கு டபுள் ஆனதுனால மார்க் வரல எனக்கு அப்படின்ற வெறித்தனமாக இருக்கிறவங்கலாம் இருக்கான். அதனால நான் கண்டிப்பாக எடுப்பேன் பண்ணுவேன்ற மாதிரி ரிப்பீட்டர்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க. மற்றவங்க சொல்கிறாங்க ரிப்பீட்டர்ஸ் கம்மி ஆகிட்டாங்க அப்படின்றது. ரிப்பீட்டர்ஸ் கம்மியானவங்க யாருன்னா, ஒரு வாட்டி பண்ணி அவனால முடியாது அப்படின்னு தீர்மானமாக இருக்கிறவங்க, நம்ம பண்ணால் கூட வராதுன்னு நினைக்கிறவங்க தான் வெளியில் போயிருப்பாங்களே தவிர, கம்பல்சரி நான் பண்ணுவேன் என்னால் முடியும்னு நினைக்கிறேன் எவனுமே வெளியில போல. அதனால நம்ம அதை பார்த்துக்கணும். நம்ம டைமிங் பார்த்தோம், நம்பர் ஆஃப் கேண்டிடேட் பார்த்தோம், அகைன் பேட்டர்ன் பார்த்தோம், தென் வந்து ரிப்பீட்டர்ஸோட இது பார்த்தோம், தென் டிஃபிகல்ட்டி லெவல். எல்லாரும் சொல்றாங்க டிஃபிகல்ட்டி லெவல், கொஸ்டின் கஷ்டமா கேட்டானா, கொஸ்டின் கஷ்டமா கேட்கறான், ஈஸியா கேட்கறான், வந்து மீடியமா கேட்கறான்றதெல்லாம் கிடையாது. தேர் வாஸ் எ பேட்டர்ன் எவ்ரி இயர். தேர் வாஸ் எ பேட்டர்ன் ப்ரீவியஸ்லி அப்படின்னா தெர் இஸ் எ பேட்டர்ன் ஃபார் திஸ் இயர். ஆனா அந்த பேட்டர்ன் மாறுமா அப்படின்னா, பேட்டர்ன் வந்து மாறும். எப்படி மாறும்? நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறது வந்து பாத்தீங்கன்னா சேம் தான். போன வருஷம் என்ன அந்த மாறிடுச்சு, பேட்டர்ன் மாறிடுச்சு. பட் டிஃபிகல்ட்டி லெவலு, ஈஸி லெவலு, டஃப் லெவல்னா எடுத்ததுன்னா அப்படியே வந்து பிசிக்ஸ் டஃபாகவும் கெமிஸ்ட்ரியாகவும் ஈஸியாகவும் அப்படிலாம் கொடுக்க முடியாது. பிசிக்ஸ்ல இவ்வளவுதான் பர்சன்டேஜ் கஷ்டம்னா அந்த பர்சன்டேஜ் தான் கஷ்டம். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 70% ஈஸியாக தான் கேட்கணும், ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் வேணா செக் பண்ணி பாருங்க, நல்லா படித்த பசங்களை கேட்டு பாருங்க, இல்லை நல்ல மார்க் வாங்கினவங்களை கேட்டு பாருங்க. கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்ததுன்னா அவன் சொல்லுவான், ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் தான் என்னால் பண்ண முடியாமல் இருந்தது, மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருந்தது. அப்போ 70% ஆஃப் த கொஸ்டின் வந்து ஈஸியாக தான் இருக்கும். மீதி இருக்கக்கூடிய 28% ஆஃப் த கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா மீடியமா இருக்கும். ஈஸியா இருக்கிறது வந்து 70% இருக்கும், 28% வந்து பார்த்தீங்கன்னா மீடியமா கொஞ்சம் யோசனை பண்ணா சொல்லிடலாம், இப்படிதான் இருக்கும். எப்படி ஃபில்டர் பண்ண முடியும்? ஈஸியா கொடுத்துருவாங்க. அதனால தான் கட் ஆஃப் வந்து ஏன் ரொம்ப வந்து கீழே டிராஸ்டிக்கா போகாது, ஒரு நார்மல் மார்க் எல்லாருக்கும் எடுக்கணும். அப்பதான் ஒரு நம்பிக்கை கிரியேட் ஆகும், ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ 70% ஆஃப் த கொஸ்டின் ஈஸியா தான் இருக்கும். அது எப்படியாப்பட்ட இதுவா இருக்கட்டும், யார் வேணாலும் செட் பண்ணட்டும், எந்த வருஷம் வேணாலும் இருக்கட்டும், படிச்சு மார்க் எடுத்த பசங்களை தான் நீங்க கேட்கணும். அகைன் நீங்க வந்து கேட்கறது வந்து கவர்மெண்ட் சீட் வாங்கினாங்க பத்தியா, அந்த பசங்களை தான் நம்ம வந்து பேப்பர் எப்படி இருந்ததுன்னு கேட்கணும். இந்த பார்டர்ல 120 மார்க், 130, 150 மார்க், 200 மார்க், 300 மார்க் வாங்கின பசங்கலாம் டிஃபிகல்ட்டி எப்படி இருந்துன்னு கேட்டா, டிஃபிகல்ட்டியா இருந்தது அவன் படிக்காதனால அவனுக்கு டிஃபிகல்ட். அப்போ அவன் மேல பாருங்க 600 to 720 எடுத்தவங்க ஏன் மார்க் எடுக்கிறாங்க? அவங்களுக்கு ஈஸி 70% 7 49 500 மார்க் ஈஸியா தாங்க வரும். ஈஸியா தான் வரும் 500 மார்க். அந்த 2% நான் சொன்னேன் இல்லையா, 720ல 2 40 மார்க் இருக்கு இல்லையா, அந்த 40 மார்க் தான் நம்மளுக்கு வந்து பிளேசிங் மேஜர் ரூல். அந்த 40 மார்க் தான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரிக்கு. அதை தான் வந்து பாத்தீங்கன்னா டிஃபிகல்ட் லெவலா இருக்குமே தவிர 680 மார்க்ஸ், அந்த 500 to அந்த 680 வரைக்கும் மீதி மார்க் பாத்தீங்கன்னா 28% வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மலா மீடியமா நான் உட்காந்து படிப்பேன்னு நினைக்கிறவன் 680 வரைக்கும் அடிச்சு தூக்க முடியுங்க. அதுக்கு மேல போறவன் கொஞ்சம் திங்க் பண்றவனா, அனலைஸ் பண்றவனா, லூக் அண்ட் கார்னர்ல எது இருந்தாலும் கேட்கக்கூடியவனா, அந்த மாதிரி இருக்கிறவனுக்கு தான் அப்போ ரைட்டா அந்த 2% தான். அந்த 2% தான் வந்து பாத்தீங்கன்னா மேஜிக் கிரியேட் பண்ணும். இந்த 28% அந்த 2% மக்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா சீட்ஸ் வந்து ரிசர்வ்டு. ரைட்டா? அதனால அந்த கேட்டகரியில இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க, அந்த கேட்டகரியில இருக்கிறவன் என்ன சொல்றான், டஃப்னு சொல்றானான்னு பாருங்க. டஃபே இருக்காது. கொஸ்டின் 70% வந்து ஈஸியாக தான் இருக்கும். 28% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீடியமாக தான் இருக்கும், மாடரேட்டாக தான் இருக்கும். 2% தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கூட திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் யோசனை பண்ணால் வந்துடும். ரைட்டா? அந்த யோசனை பண்ற கெப்பாசிட்டி வந்து ரைஸ் பண்ணிக்காதவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா அதை கஷ்டம் சொல்றவங்க. கொஞ்சம் திங்க் பண்றதுக்கு முடியாதவங்க தான் பாத்தீங்கன்னா அந்த 28%ல சிரமம் சொல்றது. கால்குலேஷன்ஸ் வராதவங்க தான் வந்து சிரமம் சொல்றது. அப்ளிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணிக்க முடியாதவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பேப்பர் டஃப்ன்றது. ப்ராப்ளம் சால்வ் பண்ற எபிலிட்டியை வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கத்துக்காம இருக்கிறவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேப்பர்லாம் டஃப்ன்றது. அதனால இந்த பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா தான் இருக்கும். ஒரு நிமிஷத்துல சால்வ் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கக்கூடியது, இல்லைன்னா ஒரு நிமிஷத்துல சால்வ் பண்ற மாதிரி இருக்கிற கொஸ்டின்ஸை தான் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் செட் பண்றவங்க செட் பண்ணணும். பிகாஸ் தே ஹவ் டு ப்ரொடியூஸ். நான் கேஸ் போட்டேன்னா எனக்கு வந்து 10 நிமிஷத்துல போடுற கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க, எனக்கு அவங்கள ரெடி பண்ணி காட்டுங்கன்னா அவன் காட்டணும். அது எப்படி பேட்டர்ன் வந்து எனக்கு ஒரு 1 hour 80 minutes கொடுக்குறாங்கன்னா 1 hour 80 minutesல கொஸ்டின் செட் பண்றவங்க காட்டுறதுக்கு ரெடியா இருக்கணும். அதை ப்ரிப்பேர் பண்ற ஏஜென்சி வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து எனக்கு வந்து சொல்லணும், ஆமா பண்ண முடியும், இதெல்லாம் செஞ்சு காட்ட முடியும் அப்படின்னு எனக்கு வந்து சொல்லணும். ரைட்டா? இல்ல அது மாதிரி பண்ண முடியாததெல்லாம் எடுத்துட்டு எக்ஸாம்ல கொடுக்கறதுக்கு தே டோன்ட் ஹேவ் த ரைட். ரைட்டா? அதனால கரெக்டா அந்த 3 hours கம்ப்ளீட் பண்றக்கூடிய மாதிரியான இருக்க கொஸ்டின்ஸை தான் நம்மளுக்கு வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு ஜஸ்ட் ஒன்று வச்சிருப்பான் பாருங்க, அந்த ட்விஸ்ட் தான் நீங்க வந்து பார்க்கணும். அதுக்கு தான் மார்க். புரியுதா? அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த சீட்ஸ் ரிசர்வ்டு ஃபார் கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அதை கொஞ்சம் கண்டுபிடிப்பாங்க. அது எப்படி வர அது இன்டர்பிரியேட் பண்றோம் அப்படின்றத வந்து கத்துக்கிறவன் டாப் லேயர்ல போயிடும்.
அந்த கத்துக்கிறதுக்கு நம்ம டைம் போடணும், வர வரைக்கும் கத்துக்கணும். ஒரு ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா மழை வரல, என்ன பண்றாரு, எல்லாரும் வந்து வாங்க நம்ம ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்னு வந்து போறாங்க. எல்லாரும் ப்ரேயர் போறாங்க. அப்புறமா பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல மழை வந்துருச்சு. எல்லாருக்கும் சந்தோஷம், அப்பா மழை வந்துருச்சு. இதை பார்த்துட்டு இன்னொரு ஊருக்காரன் பாக்குறான், அவங்க போய் ப்ரேயர் பண்ணாங்கடா, மழை வந்துருச்சுடா, நம்ம கூட நம்ம ஊர்ல பண்ணலாம்லாம் அப்படின்னு. இவங்களும் ப்ரேயர் பண்றாங்க. பாத்தீங்கன்னா மழை வரல. என்னடா மழை வரல, நம்மளுக்கு நம்ம கூட ப்ரேயர் பண்றோம், மழை வரல, இதே புலம்பலா போச்சு. அப்போ அந்த ஊருக்காரங்களை கூப்பிட்டு கேட்குறாங்க, ஏப்பா நீங்களாம் ப்ரேயர் பண்ணீங்க, மழை வந்துச்சு, நாங்களும் ப்ரேயர் பண்ணலாம், வரலப்பா. நீங்கள் எவ்வளோ நாள் ப்ரேயர் பண்ணீங்க? நாங்கள் ஒரு டேட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணோம்ப்பா, இதுக்குள்ளே மழை வந்துருச்சுன்னா நல்லா இருக்கும்னு ப்ரேயர் பண்ண வரல. நீங்கள் எப்படிப்பா பண்ணீங்க? அப்போ நாங்கள் மழை வர வரைக்கும் ப்ரேயர் பண்ணோம். புரியுதா? ஜெயிக்கிற வரைக்கும் விடக்கூடாது, சாதிக்கிற வரைக்கும் விடக்கூடாது, நான் பண்ணியே தீர்வேன்ற வரைக்கும் விடக்கூடாது. அப்பதான் ஜெயிக்க முடியும். புரியுதா? முடியும் வரை முயற்சி செய்ய இல்லை, காரியம் முடியும் வரை நீ முயற்சி செய்ய வேண்டும் அப்படின்றதான் சொல்றாங்க. ரைட்டா? நீங்க எடுத்ததை வந்து விடக்கூடாது. சாதிச்சே ஆகணும், ஜெயிச்சே ஆகணும், பண்ணியே ஆகணும், வெறித்தனமா பண்ணணும். நம்மளுக்கு அந்த கெப்பாசிட்டியை வந்து கடவுள் படைக்கிறப்பயே கொடுத்துருக்கான். ரைட்டா? அதனால சுத்தி இருக்கிறவன் இதை சொல்றான், அதை சொல்றான், இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு டைவெர்ட் ஆயிட்டு அப்புறமா வருத்தப்படக்கூடாது எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா. இதை நீங்க வந்து சின்சியரா வந்து எடுத்துங்க, சீரியஸா எடுத்தாலும் பரவாயில்ல. ரைட்டா? ஆனா சீரியஸா எடுக்கக்கூடாது. நம்ம சீரியஸா யாரு இருக்காங்கன்னு சொல்லுவான், ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்க தான் சீரியஸா இருக்கிறான்னு சொல்லுவோம். ஒரு நல்ல வேலையை வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா செய்யறவன சின்சியரா பண்றான்னு சொல்லுவாங்க. டோன்ட் பி சீரியஸ், பி சின்சியர். ரைட்டா? என் நம்பருக்கு கால் பண்ணுங்க, 9176552121. இந்த நம்பர்ல கால் பண்ணி பேசுங்க. உங்களுக்கு ஏதாவது சஜஷன் வேணும் சார், நீங்க சொல்றத வந்து நான் வந்து ஏத்துக்கிறேன் அப்படின்றவங்க கீழே கமெண்ட்ல கொடுங்க. நீங்க சொல்றது சரியில்லை சார் அப்படின்றவங்களும் கீழே கமெண்ட்ல கொடுங்க. ஆனா தயவு செய்து யார் சொல்றதை ஏத்துக்கலாம்னாலும் ஃபோக்கஸ்டை மாத்திக்காது. ஃபோக்கஸ்டை மாத்தவே மாத்தாதீங்க. ரைட்டா? அப்பதான் நம்மளால ஜெயிக்க முடியும். தேங்க்யூ.